அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிதி ஆணையம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். விஐபி சீரீஸில் 14வது டாபிக் இதுபோல் தொடர்ந்து முக்கியமான டாபிக்ஸ் வீடியோ பதிவுகளாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க குரூப் 4. ஸோ டக்குன்னு நம்ம படிச்சுக்கிட்டே போகணும். அடுத்தது என்ன, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயும் பாராட்ட தவறாதீங்க, ஓகேவா? வீடியோட லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நிதி ஆணையம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மாநில அரசு இருக்குது, மத்திய அரசு இருக்குது, ரெண்டு பேருக்கும் வரின்னு ஒன்று வரும், ஓகேங்களா? இந்த வரியை சண்டை போடாமல் பிரித்து கொடுக்குற ஒரு அமைப்பு, ஓகேங்களா? அந்த இதில் ஏட்டையா வடிவேல் சொல்கிற மாதிரி தான், சண்டை போடாதீங்க ஏட்டையா அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுக்குற ஒரு அமைப்பு தான் நிதி ஆணையம், ஓகேங்களா? இப்போ நம்ம டீட்டெயிலாக உள்ளே போயிடலாம். நிதி ஆணையம் அமைக்கப்பட்டப்போ அதனுடைய முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா கேசி நியோகி, ஓகேங்களா? நிதி ஆணையம் அமைக்கப்பட்டப்போ அதனுடைய முதல் தலைவர் கேசி நியோகி. 1952லேருந்து 57 காலகட்டங்களில் அவருடைய பதவி. தற்போதைய நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னா திரு அரவிந்த் பணக்காரியா அப்படிங்கிறவர் தான். திரு அரவிந்த் பணக்காரியா, ஓகேங்களா? 16வது நிதி கமிஷனோட தலைவர், ஓகேங்களா? நிதி ஆணையம் 1951 அமைக்கப்படுது. நிதி ஆணைய சட்டம், ஓகேங்களா? 1951 நிதி ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆணையம் அமைக்கிறதுக்கு உண்டான அரசியலமைப்பு விதி 280, ஓகேங்களா? ஸோ 280 தான் என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். அரசியலமைப்பு விதி 280. நிதி ஆணையத்தை அமைக்கிறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். நிதி ஆணையத்தை அமைக்கிறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். செயல்பாடு, ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. காலவரம்பு அப்படின்னா 5 ஆண்டுகள். ஒவ்வொரு நிதி ஆணையமும் 5 ஆண்டுகள், அதாவது எப்படி சொல்கிறது, இதை ஆமாம், ஒரு நிதி ஆணையமும் 5 ஆண்டுகள் செயல்படும், ஓகேங்களா? முன்னெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆட்சி. இப்போ அந்த இடையில கொஞ்சம் அந்த 70s 80s பீரியட்லலாம் அடிக்கடி கவுந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள், அப்போ மாறிடுச்சு, ஓகேங்களா? 5 ஆண்டுகள் தான் ஒரு நிதி ஆணையத்தோட காலம். ஸோ பணிகள் ஆல்ரெடி நான் சொன்னது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பிரிக்கக்கூடிய வரிகளை முடிவு செய்வாங்க, எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்போ கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதையே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அரசு உதவி மானியங்கள் எந்த அடிப்படையில் பிரிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் நிதி ஆணையம் தாங்க. ஸோ இந்த 2 வேலை தான் அவங்களுடைய பிரதான வேலைகள். இதை ரெண்டையும் அவங்க சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் மக்களே, ஓகேங்களா? டார்கெட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது தான் அதோடைய நேமாக இருக்குது. ஸோ இந்த டார்கெட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களுடைய சக்ஸஸுக்கு ரொம்ப 100% ஒர்த்தாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா சப்ஜெக்டும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிலபஸில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபுல்லாக கவர் ஆகிற ஒரு டெஸ்ட் பேட்ச்சு, ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் 45 டெஸ்ட் நடக்கும். 9000 வினாக்கள் கவர் ஆகுது. 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் 500 ரூபாய் மட்டும்தான், ஓகேங்களா? நீங்கள் எங்கே வேணாலும் கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் 500 பே பண்ணிங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் கலந்துக்கிட்டு சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9698645126 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. குரூப் 4 டெஸ்ட் பேட்சின்னு உங்களுக்கு அந்த ஷெட்யூல் சென்ட் பண்ணுவாங்க, பாருங்கள். ஓகே அப்படின்னா பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு தலைப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.